ஐயா கையை கழுவுங்க. அது எங்களால முடியாது கணக்கு. நம்ம ராசாமணி வீட்டுக்காரங்க கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வர்றாங்க. ஏய், அது என்ன திரும்பி வரும்போது மட்டும் பின்னாடி உட்காந்துக்கிட்ட மகாராணி ஆட்டா? ஓ இதுக்கு தானே? ஏய், இது ஏசி வண்டிடி, தூசி வந்துடும், கண்ணாடியை மூடு. ஏன் வண்டி ஒரு சைடு இழுக்குது? போச்சு, டயர் பஞ்சரா போச்சு. எல்லாம் உன்னால தாண்டி. ரோடாடி இது நம்ம ஊர்ல சாமி இல்ல? அங்க சாமி கும்பிடாம 40 கிலோமீட்டர் வந்து இங்க சாமி கும்பிடுமா? மூஞ்சே பாரு. வெளியே வந்தா ஓன் தொல்லை, வீட்டுக்கு போனா அந்த கிழவன் தொல்லை. அஸ்கி வாசில பேசுன்னு. ஏய், என்ன மகாராணி மாதிரி உட்காந்துருக்க? எனக்கு ஸ்டெப்னி எல்லாம் மாத்திரையாது கண்ணு. டவுனுக்கு போனா இன்னும் 5 கிலோமீட்டர் நடக்கணும். இறங்கி நட, அப்பதான் உனக்கு அறிவு வரும். ஏய், இறங்குடி. கண்ணு, நீ கால் உள்ளவை, கதவு சாத்திக்க. 5 நிமிஷத்துல ஸ்டெப்னி மாத்திரமா? ஒரு பேச்சுக்கு சொன்னாங்கம்மா, 2 நிமிஷத்துல மாத்திடுவாங்க. நீ கால் உள்ளவே. நீ கதவு சாத்தி ஜம்முன்னு உட்காருமா. மாப்பிள, டிக்கி திறந்திருக்குல்ல? 4 போல்ட் இல்ல, இதுவே 1948 இருந்தா 8 போல்ட். ஸ்பான் எடுத்துட்டு வா. டைட் பண்ணு, டைட் பண்ணு. ஃபுல் டைட் பண்ணு. இறங்குங்க பாத்து. மாப்ள, வண்டி ரெடி. உட்காருங்க. ஏய், கண்ணாடியை மூடுறி. வரேனா? ஃபர்ஸ்ட் கியர்லயே என்ன ரைஸ் பண்ணி ஓட்டாரு பாருங்க மாப்ள. டேய், அன்னைக்கு என் பொண்ணை கொடுக்கறேன்னு சொன்னது ஒரு பணக்காரனுக்கு, இன்னைக்கு பொண்ணை கட்டி கொடுக்க கேட்கறது ஒரு பிச்சைக்காரனுக்கு. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு எந்த மாதிரி வச்சுட்டு என் வீட்டுக்குள்ள வந்தீங்க? அன்னைக்கு பாத்தீங்களே, அதே முகரையை வச்சுட்டு தான். இதுக்காக வேற முகரை செஞ்சு மாட்டிக்கிட்டா வர முடியும்? பேசின பொண்ணை கொடுங்கன்னா என்னமோ எகத்தாலும் பேசுறீங்க. சும்மா இருங்க மாமா. சும்மா இருங்கன்னா என்ன வேட்டி இல்லாம சொல்றியா மாமா? அட போப்பா. மாமா, சொத்தை பார்க்காதீங்க, சொந்தத்தை பாருங்க. பணத்தை பார்க்காதீங்க, மனசை பாருங்க. அன்னைக்கு நீங்க பொண்ணு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தனால தானே மாமா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்ப இப்படி பேசினா எப்படி? நான் அரசியல்வாதி மாதிரி கொடுத்த வாக்கெல்லாம் செல்லாது. எவ்வளவு நாளாலும் சரி, ஒரு பணக்காரன் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன். மாமா, எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, தங்கச்சி கூட அண்ணி ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏடா, என்ன தாலியை கட்ட அப்புறம் அண்ணி ஜன்னின்னு சொல்லிட்டு. இந்த பார், உன் தங்கச்சி என் பொண்ணை பிடிச்சிருக்கான், ஆனா என் பொண்ணுக்கு உங்க அண்ணனை பிடிக்கல. அவளே சொன்னான்னு தெளிவா சொல்லி எடுப்போம். அண்ணங்கிட்ட போய் சொல்ல முடியாதுங்க, அவருக்கு தெரியாம வந்திருக்குங்க. தெரிஞ்சே வந்தாலும் இதான்டா முடிவு. வெளியே போங்கடா. நாங்க போறோம்டா. நீ கடைசியா போகும்போது வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன கேட்டீங்களாடா? இப்போ உங்களோட வந்ததுக்கு நான் வேற வாங்கி கட்டிக்கணும் உங்க அண்ணன் கிட்ட. இல்ல மாமா, தங்கச்சி பார்த்து ஓகே பண்ண பொண்ணாச்சே. அதுக்காக தான் நானும் வந்தேன். ஆனா உள்ள அந்த ஆப்பாயத்துல என்ன குதிக்கிறான். சரி வாங்க போ. ஏமா, ஒப்பந்தா உள்ள சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டானே, மிச்ச மீதி ஏதாவது இருக்கா? நீ சொல்ல போறியா? சொல்லு. நான் சொல்றதுக்காக வரலங்க, பின்ன கொல்றதுக்கு வந்தியா? உங்க குடும்பத்துல வாழ வந்திருக்கேன். என்ன கூட்டிட்டு போவீங்களா? வெட்டியை கொடுங்க அண்ணி. அண்ணி, வண்டியில இருங்க. புடிச்ச இடத்துல வாடுறேன்னு சொல்ற பாரு. நீதாமா பாரதி கண்ட புதுமை பெண், பாரதி ராஜா எடுத்த புதுமை பெண், எல்லாமே நீதான். இந்த பாரு, இந்த வண்டியை வீடா நினைச்சிட்டு வலது கால் தூக்கி வண்டி மேல போடு, இடது கால் தானா வரும். ஏய், உனக்கு பிடிச்ச வாழ்த்துக்காக உன்னை பெத்து வச்சிருக்க மானு கட்ட கழுத. பாய், எனக்கு கொஞ்ச நேரம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அடிச்சாடா நெத்தியில ஒரு அடி. இவதாண்டா இவா. டேய், அந்த ட்ரம் உருட்டி விட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்கடா. வாடா. வரேன்டா நானும். விடுங்கம்மா. டேய், என்னடா மாமாட்ட அப்படியே ஒரு அப்பு. ஓடி போயிடலாம். டேய், பிடிங்கடா அவளை. அவங்கள அடிச்சு போடுறது நான் எடுத்துட்டு வாங்கடாங்க. டேய் வாடாங்க. டேய், நம்மெல்லாம் கெட்டது குனிடா. என்ன தலை இவ்வளவு வலிக்கையா இருக்கு? பொண்ணுக்கு நீ என்ன சித்தப்பனா? டேய், அந்த பயம் இருக்கு. பாப்பீங்களா? ஸ்டார்ட்டா. பயப்படாத, மாப்பிள்ளையும் கூட்டி விளையாடுவானுங்க. வாடி. டேய் மண்டையா, எங்க பொண்ணை கூட்டி போற? ஃபைட்ல உங்க ஆளுக்கு ஜெயிச்சா கூட்டிட்டு பாதி வரைக்கும் பொண்ணு இங்க இருக்கட்டும். போடி. என் பொண்ணை கூட்டி போ. நீ என்னடா சொல்றது? 1 2 3 4 இங்க
இங்க பாருமா, நான் ஒண்ணு முதல்ல அடிக்கல, உங்க அப்பன் தான் முதல்ல அடிச்சான். அதுவும் என்ன 4 அடி அடிச்சிருக்கான். இவன் 40 அடி அடிக்காம நான் விட மாட்டேன். அப்புறம் இவன் மண்டைய நான் ரொம்ப லவ் பண்றேன். மண்டையிலே அடிக்கிறேன் பாரு. 38, 39, 40. கூப்பிட்டீங்களா? உங்க பேர் என்னங்க? செல்வராஜ். எதுக்குங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஐயோ ஆயிடுச்சுங்க. நம்மள ஆள விடுங்க. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு அண்ணன் நமக்கு இல்லையேன்னு வருத்தப்படுங்க. நீ ஒருக்கிய எனக்கு அண்ணன் 4 வருஷம் கோட்டடிச்சு என் கூட படிச்சுக்கிட்டு என்ன ஃபீல் பண்றியா? அவர் காலை தட்டி விட்டா உருப்பிடுவேன்னு நினைச்சியா? வேணா அவர் காலை தொட்டு கும்பிடு, அப்பவாது உருப்பிடுவியான்னு பார்க்கலாம். நான்சென்ஸ். சார், அத கொஞ்சம் கொடுத்துட்டு சீக்கிரம் கிளம்புறீங்களா? சரிங்க, மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. சரிங்கண்ணே. எதுக்கு நின்னு நீட்டிக்கிட்டு? மடக்கி வைங்க. வரணுங்க வரணுங்க சார். வாங்க. வரணுங்கம்மா. திடீர்னு ஏண்டி அப்படி கோவப்பட்ட? பின்ன கிண்டல் பண்றதுக்கு ஒரு விவஸ்தை வேணும். உன் ஆளோட அண்ணங்கனால தான் அப்படி பேசுனேன். யாரா இருந்தாலும் நான் அப்படிதான் பேசியிருப்பேன். இதுல 3 லட்சம் ரூபாய் இருக்கு. அம்மன் கழுத்துல அவங்க தாலி ஏறிச்சுன்னா அந்த 3 பேரையும் फिकर मत करो, मार डालूंगा. நிறுத்தியா? வாங்க மாப்ள. வாரா சபனி, எப்படி இருக்க? வாங்க மாமா. என்னையா அது? எங்க யார பார்த்து வாங்க வாங்கங்கிற? நிஜமாலுமே உங்களுக்கு தெரியாதுங்களா? குலதெய்வம் கோவில்ல நின்னுட்டு சின்னையும் பாளையம் ஜமீன் உங்களை பார்த்து மாப்பிள வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறாருங்கோ. ஆரம்பிச்சிட்டாங்க அவன் வேலைய. ஏமாப்பிள இவெல்லாம் எப்படி ட்ரெயின்ல போவான்? கடக்க முட்டை. மாமா யோ சுமாரியா? நியாயமா பார்த்தா நாங்க தான் உங்களை வாங்கன்னு கூப்பிடணும். முறையவே மாத்துறீங்க. கோயிலு இப்ப எங்களுக்கு சொந்தம், எங்க குடும்ப சொத்து. ஏன் எழுதி கொடுத்தது மறந்து போச்சாக்கா? பெரிய தம்பி, தங்கச்சிக்கு எழுதி கொடுத்த சொத்துல குலதெய்வத்தையும் சேர்த்து கொடுத்துட்டியாப்பா? யாரு கத்த கொடுத்தோம்? நம்ம குடும்ப தெய்வத்துக்கு தானே கொடுத்தோம். யார் கோயிலா இருந்தா மாப்ள உங்க சார்பில் அம்மனுக்கு தாலியை சாத்திட்டு பூசி ஆரம்பிக்க சொல்லுங்க. அம்மனுக்கு உங்க தாலியா? பின்னாடி பாத்தியா? இதுக்கு முன்னால நீ போடுற மஞ்ச கேட்ட அம்மனுக்கு போட்டா எங்க கௌரத என்ன ஆறுது? உன் தாலியை தூக்கிட்டு போய் வேலைக்கு அந்தாண்டா போடுறா. ஏன் இந்த பக்கம் போட்டு ஆள் வச்சு எடுத்துக்குவியாக்க? மாமா சும்மா மாப்பிள நம்ம குடும்பத்தை கேவலமா பேசிட்டு இருக்கான். இந்த பாருங்க, போன திருவிழால எந்த நகையெல்லாம் முதல்ல போடக்கூடாது எங்களை அடிச்சு அவமானப்படுத்துவீங்களோ அந்த நகை தான் முதல்ல அம்மனுக்கு சாத்துவோம். பரவாயில்ல மத்த பூஜையெல்லாம். சரி கோவப்படாதீங்க மாப்ள, நீங்க சொன்ன மாதிரி செய்யுங்க. பூசாரி, அவங்க நகையை வாங்கி அம்மனுக்கு சாத்துங்க. நாங்க வெறும் இருந்து குலதெய்வத்தை கும்பிட்டு போறோம். உங்க கோலமே இல்லைன்னு ஆகி போச்சு. அப்புறம் கோல தெய்வம் நீங்க எங்கேயாவது போனாதான் அம்மனுக்கு பூசையே நடக்கும். நீங்களா போனா மரியாதை, கழுத்தை பிடிச்சு தள்ளனா அசிங்கம். எப்படி மரியாதை வேணுமா இல்ல போய் கணக்கு கசிக்கிட்ட? இல்ல கணக்கு, எங்க அப்பா செத்து போயிட்டான்னு நினைச்சேன். உங்களுக்குள்ள உயிரோட தான் இருக்க. இது ஒண்ணு போதுங்க. இதுக்கு மேல இந்த கிழவனுக்கு என்ன வேணும்? அப்புறம் நான் வரட்டுங்களா? ஏன்னா போலீஸ் என்னை தேடி வரக்கூடாதுங்க. வந்தா நம்ம குடும்பத்துக்கு அசிங்கமாயிருங்க. அதனால நானே போயிருந்துங்க. வரட்டுங்களா? அப்புறம் இவன் யாரு, இவனை யாரு அனுப்பிச்சுப்பாங்கிறத பத்தியில நீங்க அனாவசியமா மண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. அதெல்லாம் போலீஸ்காரன் பாத்துக்குவானுங்க. அவனுக்கு என்ன வேலை? பிடிச்ச போடுவார்ல. இப்படித்தானுங்க 1936ல. ஆமாங்க, இப்படித்தான் 1936ல சொல்லியா ஒண்ணுமே நடக்கலைங்க. அப்புறம் ஏன் இதை சொன்னேன்? ஏனுங்க விஷயத்தோட 1947, 48, 49 சொன்னல. அப்ப பேச விட்டீங்களா நீங்க? வாய் அடிச்சீங்களா? இப்போ ஒண்ணுமே இல்லாம 1936 என்னன்னு கேக்குறாரு பாருங்க. என்ன அப்புறம் நீ கண்ணை கசிட்டீங்க? இதை பாருங்க, இப்படி ஒரு கேரக்டர் உங்க குடும்பத்தில் இருந்ததையே நீங்களே மறந்துக்கோணும். வரட்டுங்களா? அம்மா வரணும். அப்படி வரட்டுமா? அம்மா, உன்னோட மனசுக்கு நீ மகராசியா இருப்ப. உனக்கு ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ராஸ்கல்
என்ன திமிரு இருந்தா அத்தனை பேர் முன்னாடி என்ன எங்க அப்பா அவமானப்படுத்த நீ அன்னைக்கு அவனுக்கு பண்ணானுங்க இன்னைக்கு நீ பண்ணியாக்கோ என்ன தைரியம் உனக்கு ஏடி கேக்குறேன்ல பாருங்க பாருங்க நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன் தொடச்சிட்டே இருக்கேன் ஏடி உடம்புல உணர்த்திக்கிட்டு இருக்கா இல்லையா உனக்கு தினம் வாங்குறது தானே வாங்கி வாங்கி பழகி போச்சு ஆனாலும் திமிரு இன்னும் அடங்கலையா எங்க மான மரியாதை எல்லாம் குழி தோண்டி போச்சவள இன்னும் கொல்லாம விட்டுக்கோ பாரு அதுக்கு சந்தோஷப்படு கொலை செய்யலாம் நீங்க தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன வாயடிச்சு பண்ணிக்கிறீங்க எங்க அண்ணனுங்களுக்கு எந்த ஊர்லயும் எதிரிங்க கிடையாது நீங்க தான் அவங்கள கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நான் அதெல்லாத்தையும் வெளியே சொல்லாம உங்க வீட்டு மருமகளா சாரி வேலைக்காரியா இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த வீட்டு மரியாதையையும் நான் பிறந்த இடத்து பெருமையையும் காப்பாத்துறதுக்கு தான் என்ன நீயா கற்பனை பண்ணி ஏதாவது பேசிட்டே போற யாரடி கொலகார சும்மா சொல்லக்கூடாது என் மருமவ பெரிய புத்திசாலி தான். என்னங்கப்பா நீங்க அவளை போய் பாராட்டுறீங்க? பின்ன நம்ம குடும்ப வாரசை வயிற்றுல சுமக்கிறாளடா, அவளை போய் நீ அடிச்சுக்கிட்டு அறிவே இல்லடா உனக்கு. இதை பாரு, இனிமே அவன் மேல கோவப்படாம டூயட் கேட் பாடி அவளை சமாதானப்படுத்து. டேய் பாட்டெல்லாம் சத்தம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.